ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, அதே போல மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி. குரு பயிற்சி எப்படி இருக்கு? குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய வகையிலே குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது ரொம்ப ஒரு சைலண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம், டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைய தடங்கல்கள்ல நிறைய இருக்கு, நிறைய தடங்கல்கள், மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள். சில விஷயங்கள் கிட்ட போய் முடிகிற மாதிரி இருந்து தடங்கள் ஆகுது. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னு சொன்னா அந்த ஒரு விஷயம் நமக்கு தடங்கள் ஆகுது. எதுவுமே நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. சரி, நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க, நம்ம இன்னைக்கு இப்படிதான் பண்ணணும், இன்னைக்கு இப்படி பண்ணிட்டா நமக்கு இது சரியா இருக்கும், நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். இந்த ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, நம்ம உற்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, எப்ப கவுக்கணும் அப்படின்னு தான் சில பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுறது, முகத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுறது. நிறைய ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டாங்க. இருந்தாலுமே இப்ப இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் அப்படியே தடுமாறுறாங்க. சில நேரத்தில் தடுமாற்றம் வருது. என்னடா அது இப்ப 3ஆம் இடத்துல குரு உச்சமாற போறார், அப்படியே தடுமாற்றம் இருக்கு, நிறைய தடுமாற்றம் இருக்கு. என்னடா இது, ஏன் நமக்கு இந்த அளவுக்கு சரியா வரல, நம்ம தான் எல்லாமே தானே பண்றோம், ஏன் சரியா வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தை எடுத்துனோன்னு சில பிரிவினை இருக்கு, குடும்பத்துல சிறு சிறு பிரிவினைகள் இருக்கு. சிறு சிறு இப்போ ஒரு கூட்டு குடும்பமா இருக்கு, ஒரு பிரிவினை இருக்கு, ஏதாவது ஒரு சிறு பிரிவினைகள் இருக்கு, பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ இவங்களால பாத்தீங்கன்னா இந்த வெளியில தான் போகணும்னு நினைச்சா கூட ரிஷபராசியா இருந்தாலும் முடியல, போராடி பாக்குறாங்க, முடியல. அட போடா, என்னடா எனக்கு மட்டும் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல அப்படின்னு எடுத்துட்டா. வேலை விஷயத்துல எடுத்துட்டோன்னு வேலையில நமக்கு சிறப்பா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? போகணும், கடமை, நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற ஒரு கடமை, ஒரு விஷயம் நம்ம போய் தான், ஒரு கமிட்மெண்ட் போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை, அதனால நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கே தவிர மனசு நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு அவ்வளவு அழுத்தம் ஜாஸ்தி, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, போகணும், ஹைப்பர் டென்ஷன், சமாளிக்கிறாங்க, முடியல ஆனாலும் சமாளிக்கிறாங்க. அதுதான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சமாளிக்கிறாங்க, போராடி ஜெயிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சில கஷ்டங்கள் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கு. திருமண வாழ்க்கையும் அப்படிதான். ஓரளவுக்கு சில பேருக்கு திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு இப்போ 25, 26 கல்யாணம் பண்ணினவங்களுக்குலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமா போறது. 22, 23 கல்யாணம் பண்ணினவங்களுக்குலாம் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கு. தொழில் விஷயங்கள்ல கடன் அதிகமா போச்சு. என்னடா இவ்வளவு கடன், சொல்லியும் கேட்காம கடன் அதிகம், சொல்லியும், அதாவது இதை செய்யாதரா, இதை பண்ணாதரான்னா, இல்ல இதை நான் பாத்துக்கிறேன், இது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியே கடன் அதிகம். ஸோ இந்த கடன் எப்படி அடைக்க போறீங்க, அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் எப்படி சமாளிக்க போறோங்கிறது இப்பயே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை. ரெண்டாவது, இந்த கோர்ட்டு கேஸ்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் சாதகமாக அமையும், சில விஷயங்கள் சாதகமாக அமையாது. ஸோ ரிஷபராசி பொறுத்தளவுக்கு வேகம் இருக்கிற இடத்துல விவேகமும் இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. எவ்வளவோ அடி வாங்கியாச்சு, இருந்தாலும் விவேகம் மிக முக்கியம். மாணவ மாணவிகள் படிப்புல ரொம்ப கவனமா இருக்கும். அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், ரொம்ப நிதானிச்சு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. அரசியல் துறையில இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல எல்லாம் கவனமா இருக்கு. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. விவசாயத்துறையில இருப்பவர்களுக்கு புதிய அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு வரும். நிறைய நல்ல விஷயங்கள்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பங்காளி சண்டை தனியா இருக்கும். பங்காளி சண்டை ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இந்த பங்காளி சண்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். தாய் மாமனுக்கு பிரச்சனை இருக்கு, தாய் மாமனுக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு. தாய் மாமன் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு தாய் மாமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த தாய் மாமன் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது நல்லது. பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டா சில பொருட்களை தொலைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஏதாவது ஒரு பொருளை தொலைக்கிறது, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெண்கள் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நிதானிச்சு உங்களுடைய கணவர் சொல் பேச்சு கேளுங்க, என்ன சொல்றாரு, என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு செய்யுங்க. படபடன்னு பேசாதீங்க, நிதானிச்சு வீட்டில் பேசுங்க. கோவப்பட்டு வீட்டில் பேசாதீங்க, யார்கிட்டையும் தாண்டி தலைக்குப்புற விழாதீங்க, இல்லைன்னா பிரச்சனை. அதனால என்ன பேசணும், என்ன பண்ணணுங்கிறது கொஞ்சம் நிதானிச்சு நடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு இதுவே பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு உச்சமானது பாத்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் எல்லாமே நிறைய, சில பேருக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள்ல எல்லாமே நடக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல எப்படி இருக்கும்னு சகோதரன் சகோதரிக்குள்ளே சில பிரச்சனைகள், பிரிவினைகள் வரும். நீ என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட பேச வேண்டிய தனியா இரு, நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா சூழ்நிலைகள்லாம் வரும்.
ஸோ கொஞ்சம் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு மேற்கொண்டு நான் சொன்ன நட்சத்திரங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகலகாரிய சித்தியம் அனுகிரகம் குரு குரு. இந்த மந்திரத்தை தயவு செய்து யார் இந்த ரிஷபராசிக்காரர்கள் உலகெங்கும் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஸ்லோகத்தை எழுதி வச்சுட்டு நீங்க சொல்லுங்க. 45 நாள்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் வரலான்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது குரு மகா பயிற்சி. மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் குரு பயிற்சி எப்படி இருந்தது, மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி எல்லா ராசியுமே எப்படி இருக்கு, இது எல்லாமே பொது பலன்கள். பொது பலன்கள்ல இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது கணிச்சது. இப்போ உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். ஜாதகத்துல குரு நல்ல ஸ்தானத்துல இருந்தால் நல்ல பலன்கள், குரு உச்சமா இருந்தால் நல்ல பலன், நட்பா இருந்தா ஒரு பலன், சமமா இருந்தா ஒரு பலன், நீச்சமா இருந்தா ஒரு பலன், பகையா இருந்தா ஒரு பலன். ஸோ உங்க ஜாதகத்துல குரு எந்த ஸ்தானத்துல இருந்து இனி எப்படி உங்களுக்கு வழி நடத்த போறார் அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியமானது, நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால இந்த குரு பயிற்சி, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற போது அந்த குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்கணும். அதனால தான் இந்த குரு பயிற்சியானது, இந்த பலன்கள் எல்லாம் முழுசா நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பலன்கள் இதெல்லாம் பொது பலன்கள் தான். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும், ஸோ இந்த குரு பயிற்சி விஷயமா பேசணும், என்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்து முழுமையாக நான் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம். சுபம்.